சிறுவல் வணக்கம். இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் வெங்காய அறுவடையில் நிற்கிறேன். எப்படி வெங்காய அறுவடையில். ஸோ என் அக்காண்ட வெங்காயம் அறுவடை நடந்து கொண்டிருக்கு. பார்க்க வந்தேன். பார்க்கத்தான் வந்தேன். ஓகே, பார்க்க வந்த இடத்துல அறுவடை நடந்து கொண்டிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி காட்டுறேன். ஓகே, என் அக்காண்ட மகன் இருந்தால் வாங்க. அவன் தான் தோட்டம். அவன் தான் தூக்கி கொண்டு வாரான். தெரியுதோ? அவனுக்கு டிக்டாக் கடை ரொம்ப பிடிக்கும். ஆனால் டிக்டாக் பார்க்கத்தான் பிடிக்கும். ஆனால் அவனுக்கு டிக்டாக்ல பிடிக்கும். ஏன்னா டிக்டாக்ல அவனை முகம் காட்ட விருப்பம் இல்லை. தெரியுது, லோட்டோட வந்து ஒட்ட போகிறான். கடும் உழைப்பாளி. இதுதான் அத்தான் வடிவா பாருங்க. இவருக்கு தெரியாத தோட்டமும் இல்லை, வயலும் இல்லை. இந்த தெரியுதோ? இது வந்து நம்மளை வந்து எல்லாம் டஸ்ட் எல்லாம் தட்டி எல்லாம் சந்தைப்படுத்துறது ரெடி ஆகிட்டுது. அப்படி சந்தைப்படுத்துறதுக்கு ரெடி ஆகிட்டுது. சந்தைப்படுத்துறதுக்கு அங்கே அடி வட்டி கொண்டிருக்கணும். வெங்காயத்தாறு வட்டி கொண்டிருக்கணும். இங்கே தெரியுதா டஸ்ட் பறந்து கொண்டிருக்கு. போட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வந்து பேனில் பிடிக்கிறாங்க. சரியா, இந்த பேனில் பிடிக்க அந்த டஸ்ட் ஃபுல்லாக பறக்க தெரியுது. வெங்காய டஸ்ட் ஃபுல்லாக வந்து பறக்குது. அவர் தான் வந்து இவ்வளோ வெங்காயம் எடுக்கிறாரு வியாபாரி. எப்படி இருக்கு உப்ரானுக்கு வாங்க. எங்களோட செம்மண்ணை பாருங்கள், ரசிச்சு பாருங்கள். வெங்காயத்தில் பெருசில் பாருங்கள், விளைஞ்சி போயிருக்கு. டஸ்ட் ஒரு பக்கம் டஸ்ட் தட்டுப்பட்டு கொண்டிருக்கு, ஒரு பக்கம் வெங்காயம் அடிச்சு. அண்ணா ஒரு பேக் எத்தனை கிலோ நிற்கண்ணா? நோம்பலா எத்தனை கிலோ வரும்? 30 கிலோ ஒவ்வொரு பேக் மாதிரி 33 கிலோ வரும். தெரியுது வெங்காயத்தில் பெருசு வரும். சின்ன வெங்காயம் தான் நம்ம பெரிய வெங்காயம் வேணும். ஏன்னா வெங்காயம் வெயில் அடிக்கிறபடியாக வெங்காயத்தின் கலர் பெருசாக தெரியலை. வெயில் கிடைக்குது, சும்மா வெயில். இங்கே ஃபுல்லாகவே வந்து தோட்டம் தான். அப்படி தோட்டம் மிளகாயும் வெங்காயம் தான். தெரியுது, சின்ன போட்டு பேனை பூட்டி போட்டு அடி நடக்குது. அங்கே அக்காக்கள் வெங்காயம் வட்டி கொண்டு வைக்கிறேன். ஒரு காலத்தில் இதெல்லாம் வந்து நாம் செஞ்சது. இப்போ ரசிக்கிறோம் பார்த்து அதை. தெரியுது, கிணத்தை பார்த்ததோ பாலடைஞ்ச கிணறு மாதிரி கிடக்கு. விழுந்தா அவ்வளோ செத்தா பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் வெட்டு நடக்குது. தெரியுமா? வெங்காயம் தாறு புரியும்பா, வெங்காயம் புரியும்பா, அப்படி நடக்குது. எல்லாம் நாச்சம்பளை அடிக்கிற வெயிலுக்கு பாவங்கள் எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா? பாருங்கள், தலையை மூடி காட்டி கடவுளே எப்படி ஒரு வாழ்க்கை தெரியுமா இந்த வெயில் பக்கேக்கில். வெங்காயம் நறுக்கணும் தெரியுது. வெங்காயம் நிறைய நடக்குது. அது பார்க்க பச்சை மிளகா தோட்டம் காட்டணும். கடவுளே, இங்கே ஃபுல்லாக பச்சை மிளகா தோட்டம் தான். எப்படி இங்கே ஃபுல்லாக பச்சை மிளகா தோட்டம் தான். ஆனால் என்ன இந்த ஒரு பச்சை மிளகா தோட்டம் கணக்கு அடி வாங்கிட்டு, ரொம்ப அடி வாங்கிட்டுது. இந்த அடித்த வெயிலுக்கெல்லாம் எரிச்சிட்டு பச்சை மிளகா கண்டு. தெரியுது, பச்சை மிளகா கண்டுலாம் சுருங்கி போச்சு. ஓகே, நன்றி, வணக்கம். ஒரு காலத்தில் இந்த தோட்டம் வேலை நாங்கள் செஞ்சனாங்க. இப்போ வந்து ரசிக்கிறோம். ஏன்டா அதை பார்க்க விளங்குதான். இதை பார்க்கறது தான் சொல்லுங்க வாரம் போடாங்க. தெரியுது மிளகா தோட்டம் இப்படி இருக்கு. பொங்கல் மண் இங்கே வந்து செம்பாட்டு மண், நல்லா விளைஞ்சி தர மண். தோட்டத்துக்கு வச்சது தான் அள்ளித்தரம்.